ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வருகிற புத்தாண்டு 2025 மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட வருஷமாக இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேஷ ராசிக்கு 2024 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் வருஷமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கியிருக்கும், காரிய ஜெயம் இருந்திருக்கும். குரு 2வது இடத்துல இருக்கார், சனி 11வது இடத்துல இருக்கார். இது ஒரு ஒண்டர்ஃபுல் டிரான்சிட் பொசிஷன். ராகு 12வது இடத்துல இருக்கார், கேத்து 6வது இடத்துல இருந்திருக்கார். ஸோ யூ வுட் ஹவ் ஹேட் அ ஃபேண்டாஸ்டிக் இயர், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். 2024 பார்த்தீங்கன்னா உங்களோட சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ப்ரமோஷன் கிடச்சிருக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பல மடங்கு லாபம் வந்திருக்கும். பிஸ்னஸை பல விதத்தில் விருத்தி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் அமைஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் 2024. 2025 இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பேசிக்காக 2024 நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருப்பீங்க. கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சிருந்துருப்பீங்க, சேல்ரி பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கும், ப்ரொமோஷன் எல்லாமே கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2025 மார்ச் மாதத்துக்குள்ளே பண்ணிவிடுங்க. மார்ச் மாதம் வரைக்கும் குரு பலன் இருக்குது. ஸோ இந்த சான்ஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மார்ச் 2025 பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 11வது இடத்துலேருந்து 12வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 1 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார், அதாவது உங்கள் 3வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 2 டிரான்சிட்டுமே ஒரு சுமாரான டிரான்சிட் தாங்க. ஸோ ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம், புது வருஷம் 2025 முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஒரு சுமாரான வருஷமாக தான் இருக்க போகுது. நான் பூசி முழுக விரும்பலை, என்ன இருக்கோ அதை பேசியே ஆகணும். ஸோ வியூஸ் வரணும் அப்படின்றதுக்காக இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல முடியாது, என்ன இருக்கோ அதை தான் சொல்ல முடியும். ஸோ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. எக்ஸ்பென்சஸ் ஆர் கோயிங் டு கம் யுவர் வே, யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். செலவுகள் இருக்க தான் செய்யும். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க, வரவுக்கு ஏற்ற செலவு அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. கிரெடிட் கார்டெலாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ செலவுகளை பார்த்து மேனேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கத்தை கெடுத்துருவார் சனி பகவான் 12ல் வரும்போது. ஸோ பிளான் யுவர் டே. நல்லா தண்ணி குடிங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, ஜாகிங் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்க, சோம்பேறித்தனத்தை தவிர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் மெயினாக தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மொபைலை நோண்டுறதை விட்டுருங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை உண்டு ஏப்ரல் 2025லேருந்து. ஸோ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது ஆக்சுவலாக உங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் 7.5 years. அடுத்த 7.5 வருஷத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதிலும் இந்த முதல் 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷத்தில் மேரிட் கப்புள்ஸ், கல்யாணம் ஆனவங்க, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கணவன் மனைவி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டு நீங்கள் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க, சந்தேகம்லாம் வேணாம். ஸோ இப்படி இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லைனா யூ மே லீட் டு அ செப்பரேஷன், டைவர்ஸ் ஆகிறதுக்கும் நிறையா சான்சஸ் உண்டு. ஸோ மேரிட் கப்புள்ஸ், அது 25 வயசாக இருக்கலாம், 40-50 வயசாக கூட இருக்கலாம். ஸோ மேரிட் கப்புள்ஸ் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் கேரண்டீட். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ அதை நீங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இன்னும் சனி பயிற்சிக்கு ஒரு 4 மாதம் தான் இருக்குது. ஸோ மேரிட் கப்புள்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, என்னோடய கதை முடிஞ்சிடா அடுத்த 7.5 வருஷத்துக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் 3, 6 இல்லைனா 11 இருந்தார்னா இந்த 7.5 சனி பெருசாக உங்களை பாதிக்காதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் 3, 6 இல்லைனா 11 இருந்தார்னா இந்த 7.5 சனி உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார், மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபத்துலேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான டிரான்சிட் தான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பிரிங் யூ அ பிட் ஆஃப் அப்டக்கிள்ஸ். நீங்கள் எதை தொட்டாலுமே அதில் ஒரு காரிய தடை இருக்கும். 2024 பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை தொட்டாலுமே அது வெற்றி அடைஞ்சிருக்கும். 2025 பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் எதை ஆரம்பித்தாலுமே அதில் ஒரு தாமதம், தடை, தடங்கள் இதெல்லாமே இருக்குங்க. ஏன்னா தேர்ட் இஸ் நாட் அ குட் பொசிஷன் ஃபார் ஜூபிட்டர். மரணகாரகஸ்தானா அப்படின்னு சொல்லுவாங்க ஜூபிட்டருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பிரிங் யூ அப்டக்கிள்ஸ். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் எஃபர்ட்ஸை நீங்கள் விட்டுறக்கூடாது. உங்கள் டேவை பிளான் பண்ணுங்கள். ஏன்னா சனி வேறு 12ல் இருக்கார், தூக்கத்தை கெடுப்பார், உங்கள் ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நல்ல தசாபுக்தி போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக
இட் வில் நாட் கோயிங் டு அஃபெக்ட் யூ. ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஹேவ் டு டூ அண்ட் வாட் யூ ஷுட் நாட் டூ. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, தேர்ட் ஹவுஸ் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் நெய்பர்ஸ், யுவர் சிப்ளிங்ஸ், உங்கள் அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி, மெயினாக யுவர் யங்கர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்களோட எந்த சண்டை சச்சரவும் வச்சுக்கக்கூடாது. உங்கள் நெய்பர்ஸோட ஸ்மூத்தாக போங்க. கான்ட்ராக்ட் இல்லைன்னா ஒப்பந்தங்கள் ஏதாவது சைன் பண்ணுறீங்க அப்படின்னா பி கேர்ஃபுல் regarding those matters. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். கம்யூனிகேஷன், மெயினாக உங்கள் கம்யூனிகேஷன் வந்துட்டு பேடாக போயிடக்கூடாது. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஸ்பீக். நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். லூஸ் டாக்லாம் விடாதீங்க. லூஸ் டாக் விட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். மெயினாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துக்கு வரும்போது ஆன்சைட்டி, மனக்கவலை, தேவையில்லாத மனக்கவலைகளை கொண்டு வருவார். இந்த விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னடா நம்ம எடுத்த காரியெல்லாம் தடையாகுது, லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா இருந்தது, 2024 ரொம்ப நல்லா இருந்தது, இந்த வருஷம் நம்ம நினச்சது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தேவையில்லாத ஆன்சைட்டி, மனக்கவலை. சனி வேறு 12ல் வராரு. ஸோ இந்த ஆன்சைட்டினாலே உங்கள் தூக்கம் கெடும். ஸோ ஆன்சைட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் மனசை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாதி பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிறது எல்லாமே ஏப்ரல் 2025க்கு அப்புறம் தான். ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் பண்ணி முடிச்சிருங்க. வேலை மாறணும்னு நினைக்கிறீங்களா, இமீடியட்டாக மாறிடுங்க. ஜனவரி மாதம், இப்போ இன்னும் 5 மந்த்ஸ் இருக்குது, 4.5 மந்த்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்ச் மாதத்துக்குள்ளே பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேது உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல இருக்கார். ஸோ 6வது இடத்துல இருக்க கேது பார்த்திங்கன்னா இட் வுட் ஹவ் காஸ்ட் யூ சம் ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு 2024 இருந்திருக்கலாம். மெயினாக டைஜஷன் இஷ்யூஸ், கண்டதை நீங்கள் சாப்பிட்டு டைஜஷன் ப்ராப்ளம், அசிடிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ 2025 மே மாதம் கேது உங்கள் 5வது ராசிக்கு 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இன் த மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு யுவர் சில்ட்ரன். கேது 5வது இடத்துக்கு வரும்போது சில்ட்ரன் கிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கக்கிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோவா வச்சுக்காதீங்க. அவங்க ஒழுங்காக படிக்கலை இல்லைனா உங்ககிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த டிரான்சிட் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லை. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க கிட்ட, கல்யாணமாகி குழந்தை இருக்கவங்களுக்கு தான் இது. ஸோ கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லோ. அப்படி இல்லைன்னா அவங்க உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அண்ட் லவ் பண்ணுறவங்களுக்கு மெயினாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறது, நீங்கள் வெளில போகிறீங்க அப்படின்னா அதை பப்ளிசிட்டி பண்ணுறது, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் போஸ்ட் போடுறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் பேசாமல் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ லவ் பண்ணுறவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் போட்டு தடபோடலாம் பப்ளிக் நாங்கள் இப்படி தான் இருக்கோம், இதுதான் நாங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொபகேண்டா பண்ணாதீங்க. ஸோ கீப் யுவர் லவ் லைஃப் ப்ரைவேட். இது கல்யாணமானவங்களுக்கும் பொருந்தும். உங்கள் ரொமான்ஸ் சைடை ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டூர் போகிறீங்க அப்படின்னா அதை இன்ஸ்டாகிராம்லாம் போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஷோ இட்ஸ் எஃபெக்ட்ஸ் இமீடியட்லி. அண்ட் நீங்கள் லவ் பண்ணுறவங்க மேலே ரொம்ப பொசசிவாக இருக்காதீங்க. அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க. ட்ரஸ்ட் த ரிலேஷன்ஷிப். ட்ரஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 5வது இடத்துல வர கேது உங்களை எப்படிலாம் யோசிக்க வைப்பார். ஸோ அவங்க பாட்டு வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. அவங்கள வீணாக சந்தேகப்படுறது, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் பண்ணி எங்கே இருக்கன்னு கேட்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துருங்க ரிலேஷன்ஷிப்பில். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லைனா ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஆஸ்பெக்ட். ஸோ லவ் பண்ணுறவங்க உங்கள் பார்ட்னருக்கான ஸ்பேஸை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். இல்லைனா யூ ஆர் கோயிங் டு பி இன் ட்ரபிள். த ரிலேஷன்ஷிப் இஸ் கோயிங் டு பி இன் ட்ரபிள். அடுத்து பார்த்திங்கன்னா ராகு இப்போதைக்கு உங்கள் 12வது வீட்டில் இருக்கார். மே மாதத்தில் உங்கள் 11வது வீடான கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ திஸ் இஸ் அ குட் பொசிஷன். ஸோ மற்ற 3 டிரான்சிட்மே பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான டிரான்சிட்டாக இருந்தாலும் ராகு இந்த 11th இஸ் கோயிங் டு ஃபேவர் யூ. ஸோ என்ன தான் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வரவுன்றது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் டிரான்சிட். ஸோ ஜாப் சேஞ்ச் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நல்ல சேல்ரி அப்படின்னா யோசித்து முடிவெடுங்க. ஏன்னா 3 டிரான்சிட் உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ராகு இந்த 11th இஸ் அ பாசிட்டிவ் டிரான்சிட். பட் அதனால தான் சொல்கிறேன், யோசித்து நிதானமாக ஒரு முடிவெடுங்க. இருக்கிற வேலையே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பட் ராகு இந்த 11th இஸ் கோயிங் டு கிவ் யூ மல்டிபிள் சான்சஸ் டு இன்க்ரீஸ் யுவர் இன்கம். ஜாப்
உங்களுக்கு வேறு இடத்துல கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதிகமாக வந்து இன்டர்வியூஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா வேலையும் கிடைக்கும். பட் யூ ஹேவ் டு டிசைட் அதை எடுத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சோஷியல் சர்க்கிள் அதிகமாகிட்டே போகும். நிறையா புது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ அந்த விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், யாரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதில். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ மொத்தத்தில் 2025 எப்படிப்பட்ட வருஷமாக இருக்க போகுது மேஷராசிக்கு அப்படின்னா 2024 மாதிரி இருக்காதுங்க. ஸோ ஏன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னா, யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது டைம். ஏதாவது பண்ணணுன்னா அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்துலேருந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிட் ஆஃப் பம்பி ரைட். கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா 2024 ஸ்மூத்தாக இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு 10-20% தான் நீங்கள் எடுத்துக்கணும். டிரான்சிட்ஸ் அப்படின்றது உங்களோட தசா புக்தி தான் மெயினாக வந்து ஈவெண்ட்ஸை வந்துட்டு டிசைட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ஒரு 10% தான். உங்களுக்கு நல்ல தசா போயிட்டுருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே வேணாம், இந்த வீடியோவை கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் அபவுட் 2025 ஃபார் மேஷராசி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் போட முடியல, இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கீப் வாட்சிங் திஸ் ஸ்பேஸ் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.